கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்னைக்கு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு பணம், ஆஸ்தி, அந்தஸ்து. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தாவீது சொல்கிறான், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்று அறியான். ஆண்டவரே, நான் என்ன எதிர்பார்க்கிறேன், நீரே என் எதிர்பார்ப்பு. சங்கீதம் 39:6-7 வசனத்தை வாஸ்து பார்த்தா சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க? உலகத்தை எதிர்பார்த்தா நம்ம ஏமாந்து போவோம். ஆனால் தேவனிடத்தில் தேவனை நம்ம எதிர்பார்த்தா நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? வேதம் சொல்லுது, புலம்பல் 4:17 வாஸ்து பாருங்க. நாங்கள் வீணாய் எதிர்பார்த்து, நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எங்களுக்கு நடக்காதபடியினால் எங்கள் இருதயம் வேதனைப்படுகிறது. இன்னைக்கு மனுஷன்கிட்ட நீங்கள் உன்னை எதிர்பார்த்தீங்கன்னா அது வீண். நல்ல கவனிங்க. நம்ம எதிர்பார்க்கலைன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. எதிர்பார்த்தா தான் பிரச்சனை. ஒரு சகோதரி குடும்ப பிரச்சனைன்ட்டு வந்தாங்க. சொன்னாங்க, பிரதர், இவர் சொல்லலைன்னா நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். நீ கிளம்பிடு, நான் வெளியே போகலாம். இவர் சொன்னதுனால அவர் வருவார், அதனால கிளம்பி ரெடியாக அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எதிர்பார்க்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இவர் தான் என்னை எதிர்பார்க்க வைக்கிறார். உண்மையாகவே அந்த சகோதரிடத்தோடு சொன்னேன், எதிர்பார்க்கிறதுங்கிறது ஒரு வேதனையான காரியம். எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது என்பது இன்னும் வேதனையான காரியம். நீங்கள் சொல்லாமல் ஒரு நாள் சீக்கிரம் போய் வா நம்ம கடைக்கு போகலான்னு கூப்பிட்டு போகிறீங்க, அவங்க எதிர்பாராத காரியம் கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய பிரச்சனை மனுஷங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, உலகத்தில் எதிர்பார்க்கிறது. நீங்கள் எதிர்பாராமல் நீங்கள் இருங்க. கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஒரு காலத்தில் ஊழியம் எதிர்பார்க்காம ஊழியம் செய்தாங்க. காசு பணத்தை, பெயர் புகழை எதிர்பார்க்காம ஊழியம் செய்தாங்க. ஒரு பெரிய எழுப்புதலை கண்டோம். ஆனால் இந்த நாட்களில் ஊழியத்தில் ஒரு எதிர்பார்ப்பு வராது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் மனுஷனிடத்தில் இருந்தால் அல்ல, தேவனிடத்தில். வேதம் சொல்லுது, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் அறிந்திருக்கிற அறிவுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நன்மைக்கானவைகள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு வயதான தகப்பனார் என்னை பார்த்து வேதனையோடு சொன்னார், பிரதர், எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்லா படிக்க வச்சேன். ஆனால் இப்போது அவங்க என்கிட்ட அன்பை எதிர்பார்க்கலை, நான் அவர்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய 2 பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு வேதனையோடு சொன்னார், நான் எப்போ சாவனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, என் சொத்தை எப்போ விற்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் இருதயம் வலிக்குது பிரதர். இன்னைக்கு உலகம் எதை எதிர்பார்க்குது பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறது ஆண்டவரிடத்தில் இருக்கட்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஏசாயா 8:17, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், என்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கட்டும். ஒருவேளை மனுஷங்களிடத்தில் எதிர்பார்த்திருந்தா அது வீண். இன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். என் எதிர்பார்ப்பு என் கர்த்தர். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
மனுஷனிடத்தில் எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரிடத்துல எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.